ஏங்க உங்க வாழ்க்கையில நீங்க பார்த்த பயங்கரமான பேய் படம் எதுங்க? நம்ம கல்யாண படம் தான். எவ்வளவுதான் செருப்பு தேய தேய உழைச்சாலும் செருப்பை வீட்டு வாசல் தான் விட முடியாது, வீட்டுக்குள்ள கொண்டு போக முடியாது. ஞாபகம் வச்சுங்க. ஓஹோ, தத்துவம் சொல்றியா? ஆமா சார். இப்ப நான் சொல்றேன். சொல்லுங்க. எவ்வளவுதான் ஜவுளிக்கடை ஓனருக்கு புள்ள பிறந்தாலும் பிறக்கும் போது அம்மனமா தான் பிறக்கும், ட்ரெஸ்ஸோட பிறக்கும். ஆமா, எவ்வளவுதான் தங்கத்திலே நீங்க ஊசி வாங்கினாலும் தொண்டையில குத்திக்க முடியாது, பீரோல தான் வைக்கணும். அதை ஞாபகம் வச்சுங்க. எப்படித்தான் எவ்வளவுதான் நட்டக்காலம் கோடீஸ்வரனா இருந்தாலும் செத்ததுக்கு அப்புறம் பிரீசரை வாடகைக்கு எடுத்தான். ஆமா, நீங்க எவ்வளவுதான் காசு இருக்குன்னு காரு பங்களா வாங்கினாலும் ட்ரெயின் தான் பிளாட்ஃபார்மத்துக்கு வந்துதான். அதை ஞாபகம் வச்சுங்க. ஓஹோ, எவ்வளவுதான் நீ பொம்பளையாளு பெருசா சீவுனாலும் பொட்ட நெத்தியில தான் வைக்க முடியும், பிறடியில் வச்சுக்கிட்டு தெரிய முடியாது. சார், இந்த மாதிரி கிறுக்கு புடிச்ச புருஷனோட வாழறது யாரு? அந்த லூசுதான். பூ கூட வாங்கி தராத புருஷனோட வாழறது யாரு? பூக்கடைக்கார பொண்டாட்டிதான். 7 ஜென்மத்துக்கும் நீதானடி என் பொண்டாட்டின்னு வாழணும் சார். வாழுவான் வாழுவான். வாழ்ந்து ஒரு நாள் பாருங்க, சொர்க்கமே உங்க கண்ணுக்கு தெரியும். நடுவர் அவர்களே, எதத்த வீட்டுக்காரி உங்க அம்மா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனாலே அதுக்கு என்ன அர்த்தம்? வீட்டுக்குள்ள உட்கார வச்சு சாப்பாடு போட்டாலே அதுக்கு என்ன அர்த்தம்? பெரிய இவளாட்டம் ஆட்டோல வழி அனுப்பிச்சு வச்சாலே அதுக்கு என்ன அர்த்தம்? நீ வீட்டுல இல்லேன்னு அர்த்தம், இன்னும் உனக்கு பொறுப்பு வரலன்னு அர்த்தம், நீ எங்கேயோ பொறுக்க போயிருந்தேன்னு அர்த்தம். சார் சொல்லுப்பா. வீடு வாடகைக்கு வேணும். ஃபேமிலியா பேச்சுலரா? பேச்சுலர் தான். பேச்சுலருக்குலாம் வீடு கொடுக்கறது இல்ல. அப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? 10 மாசம் சுமந்ததையே 10,000 முறை சொல்லி காட்டுறவங்க தான் இந்த பெண்கள். ஆனா வாழ்நாள் முழுக்க தன்னுடைய பிள்ளைகளை மனசுல வச்சு சுமந்தாலும் ஒரு முறை கூட சொல்லி காட்டாதவங்க தாங்க ஆண்கள். ஏமா எங்கம்மா உங்க வீட்டுக்கு வர்ற? அந்த ஆளை பத்தி என்கிட்ட கேட்காதீங்க. ஏமா உன் புருஷனை வாண்ட கேட்கறது அப்புறம் யார்ட்ட கேட்கறது? வேலைக்கு வரேன்னு சொல்லிட்டு இருந்தாருமா, அதான் தேடி வந்திருக்கேன். அவரும் நானும் பிரிஞ்சிட்டோம். அவர் எங்க இருக்காரு எனக்கு தெரியாது. என்ன பிரிஞ்சுட்டீங்களா? ஏமா நேற்று வரைக்கும் ஒரே தட்டுல சாப்பிட்டீங்க, அப்புறம் எப்படி பிரிஞ்சிங்க? அந்த சாப்பிட்ட தட்டை யார் கழுவுறது தான் பிரச்சனையே. அதனாலதான் நாங்க பிரிஞ்சிட்டோம். மாடா, ஏன் அப்படி கேக்குறீங்க? என் மனசை இப்படி மேயிறீங்க. நீங்க என்ன புல்லா? ஏன் கேக்குறீங்க? இப்படி காஞ்சு போய் கிடக்குறீங்க. யோ, என்ன பக்கத்து வீட்டு பிள்ளை உன்னை எப்ப பார்த்தாலும் அப்பா அப்பான்னு கூப்பிட்டு இருக்கு? என்ன சமாச்சாரம்? ஏய், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவங்க அப்பா துபாய் போயிட்டாரு, சும்மா விளையாட்டுக்காக என்ன அப்பா அப்பான்னு கூப்பிட்டு இருக்க. விளையாட்டுக்காக கூப்பிடுதா இல்ல நீ விளையாண்டதால கூப்பிடுதா? ஏய், சும்மா நீயா கற்பனை பண்ணிட்டு இருக்காத. மாமன் தங்கம். ஏங்க, ஏன் எப்பயுமே சோகமாவே இருக்கீங்க? சிரிச்சா கடன் கேக்குறாங்க புள்ள. ஏன் புள்ள சாப்பிட்டியா? ஏன் சாப்பிட வைக்க போறீங்களா? A few moments later. ஏன் புள்ள தூங்குனியா? ஏன் தூங்க வைக்க போறீங்களா? இப்ப பாருங்க. ஏன் புள்ள குளிச்சியா? ஏன் சொல்லு சொல்லு, நீதான் தைரியமான ஆளாச்சா, சொல்லுங்க. அண்ணா, உங்கள்கிட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடி 1 கிலோ சிக்கன் வாங்கிட்டு போனல. ஒரு வாரத்துக்கு முன்னாடி வாங்கிட்டு போனியா? சரி, அதுக்கு என்ன இப்ப? அதுக்கு என்ன இப்பயா? சிக்கனை வாங்கி வச்சுட்டு ஊருக்கு போயிட்டு வரதுக்குள்ள சிக்கன் வீணாயிடுச்சு, மாத்தி கொடுங்க. ஏன்டி நான் நீ சிக்கனை வாங்கிட்டு போயிட்டு வீட்டுல வச்சுட்டு ஊர் சுத்திட்டு வந்து ஒரு வாரம் கழிச்சு வந்து மாத்தி கொடுக்க சொல்லு. நான் மாத்தி கொடுக்கணுமா? போயிடு, மத்தால வாசிடுவேன். ஹலோ, யார் பேசுறீங்க? உனக்கு என்ன வேணும்? நீ யாருக்கு முதல்ல சொல்லு. ஹலோ, உங்க அக்காவை கடத்தி வச்சிருக்கோம், வந்து கூட்டிட்டு போங்க. நானே வந்து கூட்டு போறேன், நீனே வந்து விட்டுட்டு போலாம்னா? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. 10 லட்சம் பணம் எடுத்து வந்தா தான் விடுவோம். பஸ் விடுவியா, ட்ரெயின் விடுவியா? ராக்கெட் விடுவோம். எனக்கு 2 ராக்கெட் கூட. நான் தீபாவளிக்கு வரேன். இப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? உங்க வீட்டுல பணம் இருக்கா இல்லையா? இல்ல. சீக்கிரம் வர, இல்லைன்னா உங்க அக்காவை பார்க்க முடியாது. மேக்கப் கலந்து எங்களாலே பார்க்க முடியாது. உங்க அக்காவை அனுப்புற, நீயே வச்சுக்கோ. ஐயோ, இப்ப அனுப்பாதீங்க, சாயங்காலம் அடிப்பீங்க. ஏன் வெயில் அதிகமா இருக்கா? அவ ட்ரெஸ் நான் போட்டிருக்கேன், பார்த்தாலாம் அடிப்பா. அதான். ஹலோ, என்ன பண்ற? சும்மா தான் இருக்கேன். சாப்பிட்டியா? இது தவிர உனக்கு வேற எதுவுமே பேச தெரியாதா? சரி. What is your opinion about the liberalization of Indian economy and foreign investment in the defense sector and railway? நான் தோசையும் தக்காளி சட்னி சாப்பிட்டேன்ப்பா.